வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனை. மார்ச் 16 இன்றைய சிந்தனையில் ஐவகை அறிவு என்ற ஒரு சிந்தனையை மேற்கொள்ள இருக்கோம். ஒவ்வொரு ஜீவன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஷடப்பொருளுடைய மலர்ச்சி நிலை தான் ஜீவன். ஷடப்பொருளுங்கும்போது அதுக்கு ஒரு வடிவம் இருக்கிறது, பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி. அந்த வடிவத்துக்குள்ளாக ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தில் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்ற ஒழுங்கு, அந்த இயக்கத்தின் காரணமாக ஒரு விளைவு, இதெல்லாம் ஷடப்பொருள். இப்போ ஜீவன் என்று வரும்போதே காந்த சுழலும் கருமையமும் அமைகிற சந்தர்ப்பத்தில் ஷடமாக இருந்தது ஜீவனாக மாறும். இது ஓரறிவு முதற்கொண்டு 6வது அறிவு பெற்ற மனிதன் வரை தேவைக்கேற்ற மலர்ச்சி, சூழ்நிலைக்கேற்ற மாற்றம் என்ற வகையில் இறைநிலையே தன்மாற்றம் அடைந்து வந்திருக்கு. அந்த அறிவுன்னு சொல்லும்போது அறிவதனால் அறிவு, அதே போல் உணர்வதனால் உணர்வு, இதெல்லாம் பாஷை, லாங்குவேஜ், மொழி வழக்கில் நம்ம கொண்டு வர்றோம். அந்த வகையில் இயற்கையிலே ஒரு அறிவு, நேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடாது, அதாவது தெய்வீகம் அப்படிம்பாங்க, எல்லாவற்றுக்குள்ளே இருக்குது. இப்படித்தான் இயங்க வேண்டும் என்ற அறிவு. இந்த இயற்கை அறிவு தன்னை தற்காத்து கொள்வது, இந்த தேவைகளும் சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய அறிவு ஓரறிவு தாவரம் முதற்கொண்டு 6வது அறிவு பெற்ற மனிதன் வரைக்கும் இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா இயற்கையில் ஒரு அறிவு, ஆனால் மனிதன் என்று வரும்போது 6வது அறிவுன்னு சொல்கிறோம். முன் அனுபவம், தற்கால சூழ்நிலை, பிற்கால விளைவு, 3ஐயும் கணிக்கக்கூடியதாக இருக்கே அது நுண்மான் நுழைப்புலன் அறிவாகவும் செயல்படும். ஆனால் மனிதர்கள் எல்லாருமே மறந்துட்டு வாழ்கிறாங்க. நுண்ணிய மாண்புல எல்லாவற்றையும் கூர்ந்து உணரத்தக்கது, கூர்ந்து அறியக்கூடியது, உடனடியாக அந்த விளைவை கணித்து கொண்டு செயல் செய்யக்கூடிய திறனையும் மலர்ச்சி அடையக்கூடியது தான் பர்ஸ்பிகாசிட்டின்னு சொல்லக்கூடிய நுண்மான் நுழைப்புலன் அறிவு ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் இருக்குது. அது உள்ளடங்கி போய் கிடக்கு. அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் மன வழக்கில் யோக பயிற்சியில் நம்முடைய குருமகான் இத்தனை பயிற்சி முறைகளை நமக்கு கொடுத்துருக்கார். தெய்வமே 6வது அறிவாக இருக்கிறது என்பதை மறந்து விட்டதுனால தான் மனிதனுக்கு இந்த வாழ்க்கை சிக்கல்கள் அத்தனையும். அந்த வாழ்க்கை சிக்கல்களில் மேலும் மேலும் சிக்கலை பெருக்கிக் கொண்டே போய் கருமையத்தை களங்கப்படுத்திக்கிட்டே மீண்டும் பிறவி பிறவிகள் தோறும் துன்பங்கிற நிலையிலேருந்து மனிதன் மாறணும்னா அந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு வெளிப்படணும். ஆனால் இன்னும் பார்த்தோம்னா அந்த அறிவுன்றதில் அடுத்ததாக பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கற்றல், கேட்டல், சிந்தித்தல்னு எவ்வளவோ விஷயங்களை உள்ளே போடுறோம். அதில் உள்ளுணர் அறிவு இன்ட்யூஷன்கிறார் மகரிஷி. அது சில நேரங்களில் சிலருக்கு வேலை செய்யும். ஏன்னா மென்டல் ஃப்ரீக்குவென்சி 14 to 40 பீட்டாவில் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் வேலை செய்யாது. சாப்பிட்றது, தூங்கிறது, தன்னை போல் இனவிருத்தி பண்ணிட்டு செத்து போகிறது, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் இயற்கை அறிவு, அவ்வளவோட சரி. அதுதான் மிருகநிலை வாழ்க்கை. அப்படியும் மனிதர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த உள்ளுணர் அறிவுங்கிறது பின்னாடி என்றைக்கோ 10 வருஷம் கழித்து நடக்க போகிறது கூட முன்னாடியே நம்ம அறிவுக்கு புலப்படும். உலகத்தின் மறுகோடியில் நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நமக்கு இங்கே உணரப்பெறும். அதுதான் உள்ளுணர் அறிவுங்கிறது. அந்த அறிவை நம்ம செயல்படுத்தணும், அதை வெளிப்படுத்தணும். அப்போ அதிலிருந்து நம்ம சில காரியங்களில் சாதகம் பாதகம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது அதுலேருந்து விலகி நிற்கிறதுக்கோ அதோட ஒட்டி நிற்கிறதுக்கோ இந்த அறிவு நமக்கு பயன்படும். இந்த உள்ளுணர் அறிவு வெளிப்படும் போது இயற்கை அறிவுன்னு சொல்லக்கூடியது மறைஞ்சு உள்ளே நிற்கும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளறையும்.
உள்ள இயற்கை அறிவு தன்னை தற்காத்து கொள்ளக்கூடியதாக. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, நமக்கெல்லாம் தெரியும், மகர்ஷி அடிக்கடி சொல்லுவார், இந்த உயிரின தன்மாற்றம் அப்படிங்கிறதுல சொல்லுவார் பிரபஞானத்தில். ஒரு பல்லி அது செவுத்தில் ஊர்ந்து கொண்டு போகுது. அதனுடைய உடல் அமைப்பு நாக்கு நீட்டமாக இருக்குது. ஒரு இடத்துல அப்படியே அசையாமல் உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். அங்கே ஒரு பூச்சியோ ஏதாவது ஒன்று உட்காண்டிருக்கும்போது தன்னுடைய கண்கள் மூலமாகவே ஹிப்னடைஸ் பண்ணும், மயக்க நிலைக்கு கொண்டு வந்துடும் அந்த எதிரில் இருக்கக்கூடிய ஜீவனை. அதுதான் அங்கே தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய இயற்கையிலே இருக்கக்கூடிய அறிவு. அந்த பல்லிங்கிற ஒரு ஜீவனுக்குள்ளாக அதோட பசியை தீர்க்கணும்னா அதுக்கு அந்த பூச்சி உணவாகி ஆகணும். இப்போ பார்த்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சோடனே அது இருந்த இடத்துலேருந்து லபார்னு அந்த பூச்சியை சாப்பிட்றோம். அதுக்கு அந்த உடல் அமைப்பு, அந்த கால்களில் ஒரு வகையான அமைப்பு, தோலோட அமைப்பு நம்ம மனிதர்கள் மாதிரி இல்லை. அது சொரன்னு செவுத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியாகவும் இருக்கிறனால தான் தலைகளாக போகுது. அப்பேர் கொண்ட ஒரு பல்லி ஏதோ ஒரு காலகட்டத்தில் தண்ணியில் விழுந்துருச்சு. தண்ணியில் விழுந்தோடனே இப்போ இது வரைக்கும் செவுத்தில் ஊறிக்கிட்டு தான் போகிறதான் தெரியும். அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பூச்சியை பிடிச்சி சாப்பிடத்தான் தெரியும், அவ்வளோதான் அதுக்கு தெரிஞ்சது. ஆனால் இப்போ தண்ணிக்குள்ளே விழுந்தோன்னா தன்னை தற்காத்து கொள்ளணும்னு இயற்கை அறிவு அதை அசைக்க வைக்குது, கையை ஆட்டுது. அப்போ இந்த உடல் லேசாக இருக்கும்போது அந்த தண்ணியில் மிதக்க ஆரம்பிச்சிருது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் ஆகித்தான் அது ஒரு முதலையாக மாறிச்சும்பார். அதுபோல் இயற்கையிலே தன்னை காத்து, பச்சோந்தின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய இலைகளுக்கு இடையில் இருக்கிறதுனால பிற ஜீவன்கள்லேருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்கு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கிறதுனால தான் அதுக்கு நிறம் மாறிக்கிட்டே இருக்கும்பாங்க. இதுபோல் இயற்கையிலே ஒரு அறிவு, அது மனிதனுக்கும் அதே போல் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அங்கே ஒரு அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவுன்னு வந்த அந்த எழுச்சியானது இந்த மனிதனில் உள்ளே இருக்கிறதுனால தான் அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை அமைச்சுக்கிட்டே அந்த இயற்கை அறிவுன்னு சொல்லக்கூடியதே அதிலிருந்து அது உள்ளே அடங்கி இருந்தாலும் கூட உள்ளுணர் அறிவின் மூலமாக தன்னை தற்காத்து கொள்ள முடியுது. இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பெரியவர், அவருக்கு ஏதோ கஷ்டம், ஏதோ குடும்ப சூழல் சரியில்லை. அப்போ என்ன நினைக்கிறார், ஐயோ நம்ம போய் நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வந்தோம்னாக்கா எல்லாம் சரியாயிரும். இதுதான் நம்பிக்கைங்கிறது. நம்பிக்கை வழிதான் பக்திங்கிறது. நேராக அந்த கோயிலுக்கு போகிறார், கும்பிடு போடுறார். இப்போ என்ன அவருடைய கஷ்டம் எதுவோ அதை தவிர வேறு எதுவுமே நினைவு வராது. அப்போ அதிலிருந்து தன்னை மீட்டு கொடுக்கக்கூடியது இந்த கடவுள் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அதன் காரணமாக உடல் உயிர் மனம் லயமாகி போயிடுது. அந்த நல்ல கும்பிடு போட்டு கடவுள்கிட்ட பாரத்தை ஒப்படைச்சாச்சு, இந்த கஷ்ட நஷ்டத்தை அவர் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு மனம் லேசாகி வெளியே வர்றார். வெளியே வரும்போது நடந்து வந்துக்கிட்டே இருக்கார். கொஞ்சம் தொலை வரும்போது டகார்னு பிளாட்பாரத்தில் நடைபாதையில் ஏறி நிற்கிறான். பாடா தப்பிச்சேன். இப்போ ஒரே ஒரு நூலிலே அளவுக்கு ஒரு பஸ்ஸு இவரை தாண்டி போகுது. இவர் மேடையில் ஏறாமல் இருந்தால் இவர் பஸ்ஸில் அடிபட்டு இறந்துருக்கணும். அப்பாடா நல்ல வேளை கடவுள் காப்பாற்றினார் அப்படின்னு கடவுள் அந்த கோயில் இருக்கிறவங்க திரும்பி ஒரு தலைக்கு மேலே கையை உயர்த்தி ஒரு பெரிய கும்பிடு போடுறார். அந்த கடவுள் ஒரு கும்பிட்ட குலதெய்வம் அங்கே தான் மேடையில் உட்காந்துருக்குது. அது ஒன்றும் இறங்கி ஒரு கையை பிடிச்சி தூக்கி விடலை. இவரது உடலுக்குள் உயிருக்குள் அறிவு, அந்த அறிவே தெய்வமாக இருந்து இயக்கி காத்தும் முடித்தும் வைக்கின்றதே அந்த உள்ளுணர் அறிவு. பஸ் வருது ஏறிட்டான். அப்படி தான் அந்த உள்ளுணர் அறிவுங்கிறது ஒவ்வொரு மனிதருக்குள்ளாரையும் இருந்தாலும் கூட அதை அலட்சியப்படுத்திடுறான். அதனால தான் பல வகையிலே மனிதனுக்கு சிக்கல் வருது. ஆனால் இதுக்கு எல்லாம் தேர்ந்த அறிவாக நம்ம கற்றல், கேட்டல், அனுபவித்தல்னு பல வகைகளில் நல்லது கெட்டது எல்லாத்தையும் உள்ளே போட்டு வச்சுருக்கோம். எது நல்லது எது கெட்டதுன்னே நமக்கு தெரியலை. தீயவை தீய பயத்தினால் தீயினும் அஞ்சப்படுங்கிறார் வள்ளுவர். ஆனால் தீயவை எதுன்னு நமக்கு தெரியலையே. அதுதான் நம்முடைய குருமகான் சொல்கிறார், தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிர் உணர்ச்சிக்கோ துன்பம் தரக்கூடிய எண்ணம் சொல் செயல் யாவும் நம்மிலிருந்து விலக்க வேண்டியது. அதுதான் நபிகள் நாயகம் ஹலால் ஹராம்னு சொல்லுவார். எதை நம்ம கடைப்பிடிக்கணும், எதை விடணும். பதஞ்சலி மகானும் அதைத்தான் சொல்லுவார், யமம் நியமம்னு சொல்கிறார். இதுபோல் மனித வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் படிக்கட்டிட்டு போகணுமோ அதை விட்டுட்டு கீழே சரிஞ்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில்
மயக்க நிலையில் மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும்ங்கிறார் நம்முடைய குருமகான். அப்போ தனித்தனியே இது வேற அது வேற அது வேற அது வேறன்னு பார்க்காம அந்த பகுத்து பார்க்குற நிலையிலிருந்து இந்த 6வது அறிவு பெற்ற மனிதர்கள் தொகுத்துணர்வாக வாழ பழகினாங்கன்னா அதுதான் மெய்யுணர்ந்த அறிவுங்கிறார் மகர்ஷி. மெய்னா உண்மை, இறைநிலையே எல்லாமாக ஆகியிருக்கிறது. அந்த எல்லாவற்றுக்குள்ளும் அந்த ஒன்றே இருந்து இயக்கி காத்து முடித்தும் வைக்கின்றது. அப்போ எல்லாவற்றுக்குள்ளும் போது எனக்குள்ளும் புறமுமாக இருக்கிறது அந்த தெய்வீகம்தான். அந்த தெய்வீக தன்மையை நான் வெளிப்படுத்த வேண்டும். அப்போ நான் யாருக்கும் துன்பம் கொடுக்காமையும் துன்பப்படுறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவியும் வாழணும். அது அன்பு கருணையான செயல்களாக மலர்ச்சி பெறணும்னாக்க தொகுத்து பார்க்கக்கூடிய அந்த உணர்வு தான் மெய்யுணர்வுன்னு சொல்லக்கூடியது, மெய் அறிவுன்னு சொல்லக்கூடியது. எல்லாவற்றிலையும் உண்மை. மனிதனில் உண்மை பொருளே மேன்மை பொருளான மனமாக மனிதனில் மலர்ந்திருக்க அந்த மனம்ங்கிறத கொண்டு தான் நம்ம அறிவுன்ற அந்த உண்மை பொருளையே நம்ம உணர வேண்டியவர்களாக இருக்கோம். அப்போ அந்த வகையில் ஒவ்வொரு ஜீவன்லேயும் அந்த இறைநிலையே இருக்குது. ஷடப்பொருளில் அதன் தன்மையாக, ஜீவன்களில் மனமாக, மனிதனில் 6வது அறிவாக எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவாகவும் இருக்கிறது என்பதை தான் இந்த 5 வகையான அறிவுங்கிறத இன்றைய சிந்தனையில் மகிழ்ச்சி நமக்கு உணர்த்துறாங்க. மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம். வாழ்க வளமுடன்.